ஸோ இன்னமும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் வச்சிருக்காங்க. இன்னமும் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே சேஃபாக ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்காங்க. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் இது வந்து நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா லாபமா, ஒரு 15 வருஷத்துக்கு இல்லை உங்கள் பசங்க படிப்புக்கு இல்லை உங்கள் ஃபியூச்சருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு போட்டால் லாபமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசாக்கு லாபம் கிடையாது. ஸோ ஜென்ரலாக ஒரு கணக்கு என்னன்னா, எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க, 10 வருஷத்துல உங்கள் பணம் டபுள் ஆகும், 15 வருஷத்துல உங்கள் பணம் 3 மடங்கு ஆகும், 20 வருஷத்துல உங்கள் பணம் வந்து 4 மடங்கு ஆகும். எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் 12% சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் 6-7% போனாலும் மினிமம் 5% வந்து அதிகமாக கிடைக்குது. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா 5 to 7 lakhs அதிகம். இதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டும் யூலிப்பும் உள்ள வித்தியாசமே தெரியாமல் நான் மியூச்சுவல் ஃபண்டு தான் போட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் போட்டது பார்த்தீங்கன்னா யூலிப்பில். ஃபிக்ஸட் டெபாசிட்டா இல்லை எஸ்ஐபியா? ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபிக்ஸட் டெபாசிட். எஸ்ஐபின்றது லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எஸ்ஐபி. ஸோ இன்னமும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் வச்சிருக்காங்க. இன்னமும் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே சேஃபாக ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்காங்க. இதோட ஆச்சரியமான விஷயம், என் ஃப்ரெண்டே வந்து இன்னமும் எஃப்டி தான் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தான். ஸோ இந்த வீடியோவில் எஃப்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், எஸ்ஐபி ஏன் பண்ணணும், எஃப்டி ஏன் பெஸ்ட், ரெண்டுமே வேணுமா அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க, நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா சேஃப். ஸோ ஷார்ட் டர்ம் கோல்ஸ், ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு பணம் வேணும், எப்போனா எடுத்துப்பேன் அப்படின்னும் போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம். ஒரு சின்ன பெனால்ட்டி 0.5% இல்லை 1% எடுத்துட்டு மீதி பணத்தை உடனே கொடுத்துருவாங்க. ஸோ நினைச்ச உடனே உங்களால் எடுத்துக்க முடியும். லிக்விடிட்டி அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்களுக்காக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம். இதில் மோர் தேன் ரிட்டர்ன்ஸ் என்னன்னா, ஒரு ஐசிஐசிஐ பேங்க்லையோ, HDFCலையோ, SBIலையோ, இல்லை எனி நேஷனலைஸ் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை. அவங்க வந்து பேங்க் டெபாசிட் வந்து எஃப்டி ரேட் இதுதான் அப்படின்னு போட்டு ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும், பெரியவங்களுக்கும் சரி, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் சரி சொன்னது என்னன்னா, எஃப்டியில் பாண்டு பத்திரம் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி எஸ்ஐபியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கேரண்டீடாக கிடைக்குமான்னு கேட்பாங்க. அதுதான் வந்து யாராலையும் ப்ராமிஸே பண்ண முடியாது, ப்ராமிஸும் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் செபி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு ப்ராமிஸே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் இது வந்து நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா லாபமா, ஒரு 15 வருஷத்துக்கு இல்லை உங்கள் பசங்க படிப்புக்கு இல்லை உங்கள் ஃபியூச்சருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு போட்டால் லாபமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசாக்கு லாபம் கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்கள் பணம் எவ்வளோ குயிக்காக வளருது அப்படின்றத பொறுத்து தான் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அதனால உங்களுக்கு லாபம். ஸோ சிம்பிளாக வந்து ரூல் ஆஃப் 72 அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 6% இல்லை 7% அதிகமாகவே வச்சுப்போம். 7% இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்னா ரூல் ஆஃப் 72 டிவைடட் பை 7% அந்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் உங்கள் பணம் டபுள் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னொரு 10 வருஷத்தில் உங்கள் பையன் படிப்புக்கு வந்து ஒரு 20 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இப்போ போட வேண்டிய பணம் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய். உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குமானா மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் இதுவே வந்து எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா அது எப்படின்றத அடுத்த கட்டத்தில் நான் சொல்றேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இதே ரூல் ஆஃப் 72 அப்ளை பண்ணும்போது 72 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம்னா 6 வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆகும். ஸோ 10 வருஷத்துல இருந்தும் போது உங்க பணம் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். நமக்கு போட வேண்டிய பணமும் மந்த்லி போடும்போது குயிக்காவே வந்து டபுள் ஆகுறதுனால இன்னும் குயிக்கா அடுத்த டபுள் ஆகுறது இன்னும் குயிக்கா நடக்கும். ஸோ ஜென்ரலா ஒரு கணக்கு என்னன்னா, எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க, 10 வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆகும், 15 வருஷத்துல உங்க பணம் 3 மடங்கு ஆகும், 20 வருஷத்துல உங்க பணம் வந்து 4 மடங்கு ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் அடுத்த 5 பார்த்தீங்கன்னா குயிக்கா டபுள் ஆகுது, அடுத்த கட்டம் ஆகுது. ஸோ இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. சரி, எஃப்டியை பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாம், எந்த பேங்க்ல வேணா போடலாம். சில பேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல போடுறாங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் உண்டு. சில கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் வந்து என்ன ஆகும் தெரியாது. அந்தந்த ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸா இருக்கலாம், இல்ல RBI பேக்டா இருக்கலாம். அது எல்லாமே வந்து எவ்வளவு ரெகுலேட்டட், எவ்வளவு இதுன்றது டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. RBI வந்து அதை வந்து பிகர் பேங்க்ஸோட மர்ஜ் பண்றதுக்கு பேசினாங்க. பட் ஆனா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ன்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் as well as அது வந்து அந்தந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக இருக்குதுன்றதுனால அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால ஒரு ரெகுலேஷன் இப்படி தான் இருக்கணும், இல்லை பரவாயில்லன்ற மாதிரி முன்ன பின்ன போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அதனால அந்த பேங்க்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குதுன்னு போட்டிங்கன்னா, இப்போ மகாராஷ்டிராலையும் சரி, குஜராத்லையும் சரி, அந்த மாதிரி 1-2 பேங்க் வந்து பிரச்சனை ஆச்சு. அப்போ அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாங்க. ஈவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ் பேங்கே பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் எல்லாமே சூப்பராக போச்சு. பட் ஆசைப்பட்டு கிரீடினஸ்னால அதிகமான ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்பட்டு இல்லை ப்ராமிஸ் பண்ணி நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால, டாப் டைரக்டரே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால அந்த பேங்க் திவால் ஆச்சு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் அந்த பேங்க் வந்து இன்னும் மீண்டு வந்துச்சா அப்படின்னா கேள்விக்குறி.
20%. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நல்ல பெரிய பிரைவேட் பேங்க்லயும் நடக்கலாம், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ்லயும் நடக்கலாம். ஸோ எங்க வேணா நடக்கலாம்னு தான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு நாள் போட்டிருக்கீங்க அப்படின்றத தாண்டி எப்போ நடந்தாலும் உங்க பணம் அப்படியே பிளாக் ஆயிடும். அதனாலதான் ஒரு 2-3 பேங்க்ல பிரிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வரும், நீங்க அதே எஸ்ஐபி போடுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் மாசம் போடுறீங்க அப்படின்னும் போது ஒரு 10 வருஷத்துக்கு கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் போட்டிருப்பீங்க. 24 to 25 lakhs மினிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 12% போட்டோம். சில ஃபண்ட்ஸ் 15%, சில ஃபண்ட்ஸ் வந்து 20%. ஸோ உங்க பணம் 24-25 லட்சத்துல இருந்து 30 லட்சமும் அதுக்கு மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதே 10,000 ரூபாயில எஃப்டில போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷத்துல உங்களுக்கு 16-17 லட்சம் கிடைச்சிருக்கும். 12 லட்ச ரூபாய் முதலீடு, எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 லட்சம் கிடைச்சிருக்கும். ஸோ உங்களோட ஆல்ஃபா இன்ஃபிளேஷன் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 6% 7% வந்துருது. ஸோ நீங்க 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்போ இருக்கிற ரூபாய்க்கும் அப்ப இருக்கிற ரூபாய்க்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த எஃப்டில கிடைக்கும். அதனால நீங்க கிடைக்கிற பணத்தை அப்படியே யூஸ் பண்ண முடியும். பட் இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பீட் பண்ணுது. ஸோ நீங்க எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் 12% சொல்றோம், இன்ஃபிளேஷன் 6-7% போனாலும் மினிமம் 5% வந்து அதிகமாக கிடைக்குது. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா 5 to 7 lakhs அதிகம். இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா அதிகமான ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs வரைக்கும் கூட அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்க வேணுன்ற பொருளும் வாங்கிக்கலாம், அதிகமான பணமும் உங்ககிட்ட சேர்ந்துருக்கும். உங்க சொத்து வளருதுன்னு அப்பதான் அர்த்தம். இப்போ நான் சொன்ன ஃப்ரெண்டு ஸ்டோரி சொல்றேன். ஸோ 2007-8ல வேலைக்கு போய் ஆரம்பிக்கும் போது யூலிப் வந்து ரொம்ப பிரைமா இருந்தது. அதாவது நிறைய சேல் பண்ணாங்க, மார்க்கெட் நல்லா இருக்கு, இதுல போட்டீங்கன்னா சேஃப், இன்சூரன்ஸும் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குன்னு நியூ ப்ராடக்ட் அந்த டைம்ல 2005-6-7ல பயங்கரமா போச்சு. யாரெல்லாம் அப்போ போட்டாங்களோ 2008-9ல திரும்பி பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ் ஒண்ணுமே இல்லை, நெகட்டிவ். சில பேருக்கு 0%, சில பேருக்கு பணமே கிடைக்கல, சில பேர் எடுக்கவே முடியாது, நிறைய ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இதுல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டும் யூலிப்க்கும் உள்ள வித்தியாசமே தெரியாம நான் மியூச்சுவல் ஃபண்ட் தான் போட்டேன் அப்படின்னாங்க. ஆனா போட்டது பாத்தீங்கன்னா யூலிப். ஏன்னா ரெண்டுமே டெர்மினாலஜி சேம், என்ஐவி இருக்கும், யூனிட்ஸ் இருக்கும், அப்புறமா ஸ்டார்டிங் அதே 10 ரூபாய், அதே மிட் கேப், மல்டி கேப், ஃபிளெக்ஸி கேப், இது கேட்டகரிஸ் எல்லாமே சேம். அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டா யூலிப்பான்றது கிளாரிட்டி இல்லாம நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா தப்பு தப்பா தான் பேசியிருப்பீங்க, தப்பு தப்பா தான் புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ண தப்பு. என் ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னான், அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும் போது நான் வந்து பேங்க்ல போய் போட்டேன், அப்ப அது யூலிப் பாலிசியானா ஆமா, யூலிப் வேற மியூச்சுவல் ஃபண்ட் வேற, தெரியுமானா தெரியாது. அந்த முதல் தப்பு பண்ணதுனால இன்னிய தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு அவன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே திரும்பி போகல. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இது என்ன, எல்லாரும் என்னன்னா ஒன்ஸ் அது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு யோசிக்காம, விசாரிக்காம, தெரிஞ்சுக்காம இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டேன், ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே போக மாட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே போக மாட்டேன்னு ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துருவாங்க. பட் ஆனா இந்த 15 இயர்ஸ்ல நிறைய எஃப்டிஸ் மாத்தி மாத்தி போடுறது, இப்படியே எடுத்து வச்சது, பிபிஎஃப்ல போட்டு வச்சதுன்னு போட்டதுனால சேஃபான ரிட்டர்ன்ஸ் கார்பஸ் இருக்கு. பட் ஆனா இதை வந்து கொஞ்சமாவது ஒரு 50%ஆவது மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா பல மடங்கு வளர்ந்துருக்கும். ஏன்னா மார்க்கெட் பல மடங்கு வளர்ந்துருச்சு லாஸ்ட் 15-20 இயர்ஸ்ல. அந்த ரேலியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு 1 to 3 இயர்ஸ்க்கு கண்டிப்பா ஃபிக்ஸட் டெபாசிட் தேவை. அது இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. எமர்ஜென்சிக்கு அதுதான் எடுக்க முடியும், இது பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வெல்த் கிரியேஷனுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க ஒரு பெரிய சொத்து சேர்க்கணும், பெரிய பணம் சேர்க்கணும், அடுத்த ஜெனரேஷன் காசு கொடுக்கணும், என் லைஃபை வந்து இன்ஃபிளேஷன் பத்தி யோசிக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இல்லாம பண்ண முடியாது. மாசம் நம்ம 10,000 பேசணும், 500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாம். எதுக்கு இது ரெண்டுமே பேசுறோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் தான். ஷார்ட் டேர்ம்ல ஒரு வருஷம் 2 வருஷத்துல இன்ஃபிளேஷனை பத்தி ரொம்ப கவலைப்பட முடியாது. எனக்கு தேவையானப்போ பணம் கிடைக்குமா, லிக்விடிட்டி பிரச்சனை இல்லாம இருக்குமா, பேங்க் வந்து ஏமாத்தாம இருப்பாங்களா, நான் போடுற நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல இருந்து உடனே பணம் கிடைக்குமா, ஆப்ல இருந்து உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாமா, இதுதான் யோசிக்கணும். ரிட்டர்ன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல கிடைக்காது, ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்லயும். அதனால ஒரு 1 இருந்து 3 வருஷத்துக்குள்ள தேவையான பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க. இன்ஃபிளேஷனை பத்தி யோசிக்காது. பட் 5 வருஷத்துக்கு மேல போகுது, அப்போ இன்ஃபிளேஷனை பத்தி கவலைப்பட்டே ஆகணும். ரிட்டர்ன்ஸ் அது அதிகமா வருமானு கவலைப்பட்டே ஆகணும். அதுல ரிஸ்க் என்னன்னு கவலைப்பட்டே ஆகணும். ஸோ அப்போ வந்து நீங்க டைம் பீரியட் ஒரு 3 வருஷம் மேல தாண்டிச்சு ஒரு 4-5 வருஷம் கண்டினியூஸா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போடுறீங்கன்னா ரிஸ்க் குறையுது, ரிட்டர்ன்ஸ் அதிகரிக்குது. நம்ம ஒன்றும் 20% 25% ப்ராமிஸ் பண்ற மாதிரி இல்லை. நம்ம சொல்றது 12%, மார்க்கெட் நல்லா இருந்தா 15% வச்சுக்கோங்க 5 to 10 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லும் போது தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்களும் தாராளமா போடலாம். ஸோ நம்ம ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறோம், ஒரு 10 வருஷத்துல வந்து எனக்கு எஃப்டியை விட ஒரு பல மடங்கு அதிகமா டபுளா கிடைக்குதா அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும் ரிட்டர்ன்ஸ். அப்படி யோசிச்சீங்கன்னா லாங் டேர்ம்ல கண்டிப்பா எஸ்ஐபி வேணும், ஷார்ட் டேர்ம்ல எஃப்டி வேணும், ரெண்டுமே வேணும். இது பெஸ்ட் அது பெஸ்ட் நான் சொல்ல வரல, ரெண்டுமே வேணும். நீங்க மேக்ஸிமம் பண்ணதை எஃப்டில வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மூவ் பண்ண முடியுதா, லம்சமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமான்னு பாருங்க. உங்களுக்கு எஃப்டி பணத்தை மூவ் பண்ணணும், இல்ல எஃப்டியோட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வேணும்னு யோசிச்சீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதுல ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசலாம்.